ஹாய் ஹலோ இன்னைக்கு 5 பொருளை வச்சுக்கிட்டு ஒரு புது டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பால் 1/2 லிட்டர், சுகர், கேசரி பவுடர், பைனாப்பிள் எசன்ஸ், அப்புறம் சோள மாவு. வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்ச பிறகு ஒரு கடாயில் பாலை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்து வரணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பால் எல்லாமே ஊற்றியாச்சு. லைட்டாக அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கரண்டி எடுத்து கிண்டி விடலாம். இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் ஒரு கரண்டி எடுத்து இப்படி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் தங்க விடக்கூடாது, எடுத்து விட்டுடணும். அப்பப்போ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தான் நாங்கள் இதை புதுசாக ட்ரை பண்ணுறோம். இதே ஃப்ரெண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ். அதிலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டே நம்ம செய்யலாம். குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆக்குற ஒரு சூப்பரான டேஸ்டான டிஷ்ஷுன்னா வேணான்னு சொல்லுவோம். ஓகே, கரண்டியெல்லாம் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சுற்றிலும் ஆடை படாமல் வரும். ஆடப்படாமல் வர்றதுக்கு இப்படி செஞ்சு விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியே செஞ்சு விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றிலும் ஆடை இல்லாமல் இருக்கும். அப்படி வந்துடக்கூடாது என்பதனால தான் நான் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஆடப்படாமல் வரும். இப்போது பால் நல்லாவே கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுத்து கேசரி பவுடரை கட் பண்ணி ஒரு பவுலில் கொட்ட போகிறோம். கொட்டியாச்சு. இது ஆரஞ்சு கலர், நீங்கள் எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன பொருள் சேர்க்குறோன்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் டிஷ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பால் நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஒயிட் சுகர் எடுத்து போட்டுடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ சுகரை போட்டாச்சு. இப்போது கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் சர்க்கரை கரைஞ்சி வரும் பாலில். பால் 1/2 லிட்டர், சுகர் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வந்திருக்கும். நல்லா கரைஞ்சி கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் அல்லது கேசரி பவுடர் எடுத்து போட்டுடலாம். இப்போ பால் நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் கேசரி பவுடர் எடுத்து போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் எடுத்து இப்போ பாலில் போட்டுடலாம். நான் எந்த அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்படியே இது நல்லா கொதித்து வரட்டும். எனக்கு கலர் லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஊற்ற போகிறோம். அதுவும் கொஞ்சமாக ஒரு 1/2 மூடி அளவு தான். ஏன் பைனாப்பிள் எசன்ஸ் நாங்கள் சேர்க்குறோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி புட்டிங் கேக்குக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பைனாப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, பைனாப்பிள் ஃப்ரூட் சாப்பிட்ட அந்த ஃபீல் கிடைக்கும். அது நல்லாயிருக்கும். நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும் இந்த புட்டிங் கேக்குக்கு. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து போட்டுடலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து போட்டாச்சு. நல்லா கரண்டியை வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். அதனால் கட்டி பிடிக்காமல் இருக்கா இப்படி கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. கட்டி வராமல் பார்த்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லாவே இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி வராமல் நல்லா ஸ்மூத்தாக
இருக்கும். இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்காக வர வரைக்கும். ஒரு கெட்டியான பதம் வந்தோடனே இறக்கிடலாம். அது வரைக்கும் இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி எடுத்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கெட்டியான பதம் வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ரெடி பண்ணினதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுடணும். இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்துடலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு புட்டிங் கேக் ரெடி பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இதை கத்தியை வச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் கவுக்க போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிடலாம். ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான புட்டிங் கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்புறம் வீட்டில் அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. ஏன்னா இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை அப்படியே இந்த கேக்கை ஒரு தட்டில் போட்டுடலாம். இந்த பைனாப்பிள் சேர்த்ததுனால இது பைனாப்பிள் எசன்ஸ் கேக். ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு ஈஸியான டிஷ் தான் இது. இப்போ அப்படியே கத்தியை வச்சுக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். இது போல் ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ் வேணும்னா கண்டினியூவாக நம்ம சேனலை பாருங்கள். இப்போ ஒரு சூப்பரான ஸ்வீட்டான புட்டிங் கேக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.